ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு நாள், வெறும் 24 மணி நேரம். நாம தினமும் யூஸ் பண்ற இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு நின்னுட்டா என்ன ஆகும்? நம்ம நாடே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுமா? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். நீங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு, ஃபோன் எடுத்து QR கோட ஸ்கேன் பண்றீங்க. அப்போ உங்க ஸ்கிரீன்ல ரெண்டே வார்த்தை வருது. பேமெண்ட் ஃபெயில்ட். திரும்பி பார்த்தா உங்களுக்கு பின்னால வண்டிங்க வரிசையா நிக்குது. இல்லனா ஒரு அவசர சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க, பணம் கட்டணும். ஆனா அங்க சர்வர் டவுன், கார்டு வேலை செய்யல, ஆன்லைன் பேமெண்ட்டும் போச்சு. டைம் மட்டும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, கையில காசாவது இருக்கட்டும்னு ஏடிஎம்ம தேடி ஓடுனா, அங்க நமக்கு முன்னாடியே ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஊர்ல இருக்கிற எல்லா ஏடிஎம்மும் காலி ஆயிடுச்சுன்னு நியூஸ் வருது. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா? ஒரே ஒரு டெக்னாலஜி நின்னு போனா, ஒரு முழு நாடே இப்படி பதட்டத்தோட விளிம்புக்கு போகுதுன்னா, எப்படி நாம இந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம சார்ந்து வாழ ஆரம்பிச்சோம்? இத புரிஞ்சுக்க இந்த டிஜிட்டல் புரட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? அது முழுக்க முழுக்க காகித பணத்தோட காலம். அப்போல்லாம் எல்லாமே கையில காசுதாங்க. பர்ஸ்ல பணம் இருக்கணும். ஏடிஎம் வாசல்ல மணிக்கணக்குல நிக்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். அதுவும் பேங்க் லீவ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். பண பரிமாற்றம் செய்யறதெல்லாம் பெரிய வேலை. ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு காசு போக சில நாள் கூட ஆகும். அதுக்கப்புறம் கார்டா இன்டர்நெட் பேங்கிங்னு சில மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 2016ல யுபிஐ வந்துச்சு. அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். அன்னைக்கு ஒரு மௌன புரட்சி ஆரம்பிச்சது. இன்னைக்கு நாம வெறும் யூசர்ஸ் இல்ல, டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலா மாறி நிக்கிறோம். சரி, அந்த மௌன புரட்சி எப்படி ஒரு பெரிய வெடிப்பா மாறி நம்ம நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் பரவுச்சுன்னு பாப்போமா? இந்த மாற்றத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது வெறும் சிட்டில மட்டும் நடக்கல. குக்கிராமத்துல இருக்கிற ஒரு டீ கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் ஒரு 10 ரூபா டீ குடிச்சா கூட நம்ம போனை எடுத்து ஸ்கேன் பண்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு இது நம்ம வாழ்க்கையோட ஒண்ணாயிடுச்சு. இப்போ நான் சொல்ல போற இந்த நம்பரை கேளுங்க. இந்தியால நடக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய் பண பரிவர்த்தனையிலயும் 83 ரூபாய்க்கு மேல யுபிஐ மூலியமா தான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, இது வெறும் வசதி இல்ல, இது நம்ம பொருளாதாரத்தோட உயிர்நாடியா மாறிடுச்சு. இது நம்ம இந்தியாவோட கதை மட்டும் இல்ல, இது உலகத்தோட கதை. உலகத்துல நடக்கிற மொத்த ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதாவது 48.5% நம்ம இந்தியா மட்டும்தான் கையாளுது. நாம ஒரு டிஜிட்டல் சூப்பர் பவர். ஆனா இங்கே தான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. நம்ம யூபிஐய வெறும் பழக்கமா பயன்படுத்தல, நாம அதை முழுசா சார்ந்திருக்கோம். இது வெறும் வசதிங்கிற கட்டத்தை தாண்டி இது இல்லாம நம்மால இருக்க முடியாதுங்கிற ஒரு சார்பு நிலைக்கு வந்துட்டோம். ஒரு முழு நாடும் ஒரே ஒரு டெக்னாலஜிய இந்த அளவுக்கு நம்பி இருக்கும்போது, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான ஆபத்துகள் என்னென்ன? என்ன வேணா நடக்கலாம். ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடக்கலாம், கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை தாங்குற சர்வர்ஸ் ஃபெயில் ஆகலாம், இல்ல பேங்க் சைடுல ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏன் சில இடத்துல இன்டர்நெட் கட் பண்ணா கூட போதும், இந்த சிஸ்டம் நின்னு போயிடும். நமக்கே சில தடவை அனுபவம் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் யூபிஐ டவுன் ஆனாலே சோஷியல் மீடியாவே அல்லோலப்படுது. ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, அந்த முடக்கம் வெறும் 30 நிமிஷம் இல்ல, முழுசா 24 மணி நேரம் நீடிச்சா என்ன ஆகும்? அந்த 24 மணி நேரத்துல என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு கற்பனை தான், ஆனா இது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதுதான் உச்சக்கட்ட பயம். முதல்ல தனிப்பட்ட மனுஷங்க கிட்ட பயம் ஆரம்பிக்கும். பெட்ரோல் பங்க்ல வண்டிங்க நகர முடியாம நிக்கும். அடுத்த சில மணி நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம்களை நோக்கி ஓடுவாங்க. பேங்க் மேல இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். இது நேரடியா பொருளாதாரத்தை தாக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சரியும், சப்ளை செயின் உடையும். 24 மணி நேரத்துக்கு பிறகு இந்தியாவை முன்னேத்தின அதே டெக்னாலஜி அதோட மிகப்பெரிய பலவீனத்தை உலகத்துக்கே காட்டிரும். நம்ம நாடே முடங்கி போகும். ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதை வெறும் ஆபத்துகளை பத்தி மட்டும் இல்ல, இதுல ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த சார்பு நிலையோட இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். அதோட சக்தியையும் அதில் இருக்கிற முரண்பாட்டையும் பார்ப்போம். வாங்க. இந்த ஸ்லைட பாருங்க, இது தெளிவா விளக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இது ஒரு பெரிய ரிஸ்க், ஒரு ஆபத்தான சார்புநிலை. ஆனா இன்னொரு கோணத்துல பார்த்தா உலகமே ஆச்சரியப்படுற ஒரு டெக்னாலஜியை நாம உருவாக்கியிருக்கோம். உலகத்துக்கே ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடலை நாம கொடுத்திருக்கோம். நாம ஒரு டிஜிட்டல் சூப்பர் பவர். இன்னைக்கு பிரான்ஸ், சிங்கப்பூர், யுஏஇன்னு பல நாடுகள் நம்ம யூபிஐயை ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் பல நாடுகள் இந்த மாடலை எப்படி நம்ம நாட்டுல கொண்டு வர்றதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வெறும் டெக்னாலஜி ஏற்றுமதி இல்ல, இது இந்தியாவின் சாஃப்ட் பவர். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான்.
யூபிஐங்கிறது வெறும் பணம் அனுப்புற ஒரு ஆப் மட்டும் இல்ல, அது நம்ம நாட்டோட டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்போட அஸ்திவாரம். இது ஒரு மிகப்பெரிய கதை. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். நாம உண்மையிலே ஒரு வலிமையான டிஜிட்டல் எதிர்காலத்தை நோக்கி போறோமா, இல்ல அந்த டிஜிட்டல் உலகம் என்னைக்காவது ஒரு நாள் நின்னுட்டா நம்மால மீளவே முடியாத அளவுக்கு அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கோமா? இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். ஒருவேளை நாளைக்கு காலையில யூபிஐ வேலை செய்யலன்னா நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க.